எப்படியாவது எங்களிடம் கொண்டு வந்து சேருங்க கடவுளே என்று நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்தோம் என்று கூறினார்கள். ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் வைக்கின்ற பாசம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற குழந்தைகளின் வாழ்க்கையில் உருவாகின்றது என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு அழகாக எடுத்துரைக்கின்றது. யோசேப்பு தம்முடைய தந்தையினால் மிகவும் பேரன்பு கொண்ட மகனாக இருக்கின்றார். அவருக்கு மொத்தம் 6 குழந்தைகளாக இருந்தாலும் ஏன் யோசேப்பின் மீது அவருடைய தந்தை மிகவும் பேரன்பு கொண்ட மனிதராக இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, கடவுளால் வயது முதிர்ந்த காலத்தில் யோசேப்பு அவர்களுக்கு மகனாக பிறந்தார். அதோடு மட்டுமல்லாமல் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்கின்ற பழமொழிக்கேற்ப தம்முடைய தந்தையின் பேச்சிற்கு எப்பொழுதுமே கட்டுப்பட்ட மனிதராகத்தான் வாழ்ந்தார். ஆகவேதான் அப்படிப்பட்ட ஒரு மகனை பார்க்கின்ற பொழுது அந்த தந்தையானவர் மிகவும் அதிகமான அன்பை கொண்டிருந்தார். ஆனால் மற்ற சகோதரர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. எங்கே தம்முடைய இளைய மகன் மீது அவர் வைத்திருந்த சொத்துக்களை எல்லாம் எழுதி வைத்து விடுவாரோ, அல்லது தங்களை பின்னே தள்ளி அந்த இளைய மகனை முன்னிலையில் நிறுத்தி எப்பொழுதுமே அந்த மகனுக்கு முன்னிலை தருவாரோ என்கின்ற பலவிதமான கேள்விகள் மற்ற சகோதரர்களின் உள்ளத்தில் எழ ஆரம்பித்தது. ஆகவேதான் முதலில் யோசேப்பை கொல்ல நினைத்தாலும் ரூபன் என்கின்ற ஒரு சகோதரன் வழியாக யோசேப்பின் உயிரானது காப்பாற்றப்படுகின்றது. கடவுளால் தேர்வு செய்யப்பட்ட யோசேப்பு அவருடைய வாழ்க்கையானது தம்மோடு இருக்கின்ற சகோதரர்களின் கையால் போகக்கூடாது என்பதை கடவுள் திட்டவட்டமாக அறிந்து வைத்திருக்கின்றார். ஆகவேதான் அவர்கள் தங்களுடைய சகோதரனை இஸ்மேலரிடம் காசுக்காக கொடுத்து விடுகின்றனர். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்ட பொழுது, கடவுள், இறைமகன், தோட்டக்காரர் என்கின்ற 3 விதமான உவமைகளை பற்றி பேசுகின்றார். இங்கே திராட்சை தோட்டம் என்பது கடவுளால் அன்பு செய்யப்பட்ட மனித குலம். இந்த மனித குலத்தின் மீது கடவுள் எப்படிப்பட்ட பேரன்பு கொண்ட மனிதராக இருக்கின்றார் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அப்படிப்பட்ட கடவுளால் அன்பு செய்யப்பட்ட மக்களுக்கு இறைமகனை ஒரு பாதுகாவலராக அனுப்புகின்றார். இறைமகன் இந்த உலகிற்கு வந்து இறைவார்த்தையை போதித்ததோடு மட்டுமல்லாமல் தம்மை நாடி தேடி வருகின்ற மக்களுக்கு மிகப்பெரிய மாபெரும் உதவிகளை செய்தாலும் அதை பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் தவறான எண்ணத்திலே எடுத்துக்கொண்டிருக்கின்றனர். இவர் ஏழைகளோடு உணவருந்துகின்றாரே, பாவிகளை வரவேற்கின்றாரே, இவர் எப்படி கடவுளின் மகனாக இருக்க முடியும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இருந்தார்களே தவிர அவரை ஒரு கடவுளின் மகனாக பார்க்கவில்லை, மெசியாவாக தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக அவர்கள் எப்பொழுதுமே அந்த இறைப்பணிக்கு எதிரான ஒரு மாபெரும் கலகவாதிகளாக செயல்பட்டனர். அப்படிப்பட்ட அந்த எண்ணங்களை கொண்ட பரிசேயருக்கும் மறைநூல் அறிஞர்களுக்கும் இறைமகன் ஒரு அழகான உண்மை எடுத்துரைக்கின்றார். கடவுளால் அன்பு செய்யப்பட்ட மக்களுக்கு இறைமகன் ஒரு பாதுகாவலராக வருகின்றார். ஆனாலும் அதற்கு முன்னால் கடவுளின் பாதையில் மக்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்பதற்காக பல இறைவாக்கினர்களை கடவுள் அனுப்பினார் என்று நாம் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது அறிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட பரிசேயரும் மறைநூல் அறிஞர்களும் மூப்பர்களும் பலவிதமான இன்னல்களையும் இடையூறுகளையும் கொடுத்து அவர்களை கொன்று போடுகின்றனர். இறுதியாக கடவுள் தம்முடைய ஒரே மகனை மனித குலத்தின் மீட்பிற்காக உலகிற்கு அனுப்புகின்ற பொழுது அவரையும் கூட கொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கின்றார்களே தவிர எதற்காக இறைமகன் இந்த உலகிற்கு வந்தார் என்கின்ற ஒரு காரணத்தை அறியாத மூப்பர்களாகவும் மறைநூல் அறிஞர்களாகவும் இருக்கின்றனர். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கென்று கடவுள் ஏதாவது ஒரு திட்டத்தை கொடுத்துதான் இந்த உலகிற்கு அனுப்பியுள்ளார். ஆனால் நாம் எப்படிப்பட்ட உள்ளத்தோடு அந்த திட்டத்தை ஏற்க நாம் வாழ்கின்றோம் என்பதை இன்றைய நாளிலே நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்பொழுதுமே அன்புள்ளம் கொண்ட மக்களாக இருந்தாலும் பிறரின் வாழ்க்கையை பார்த்து நாம் பொறாமைப்படுகின்றோம். மாறாக நாம் கடவுளின் பிள்ளைகளாக வாழ வேண்டுமென்றால் இந்த பொறாமை என்கின்ற இந்த தீமையான குணத்தை நம்மிடமிருந்து அகற்றி நாம் என்னாலும் கடவுளையும் இறை வார்த்தையையும் அன்பு செய்து நாம் வாழுகின்ற பொழுது நம்மையும் கடவுள் அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்விலும் மிகப்பெரிய காரியங்களை செய்வார் என்கின்ற ஒரு ஆழமான நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். ஆமேன்.